எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேல்பூரிக்கு வந்து நான் பொரி எடுத்துருக்கேங்க. ஏதோ இந்த அளவுக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். இது வந்து உங்களுக்கு பேல்பூரி பொரியே கிடைக்கும். அது அப்புறம் ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து 2 எடுத்து அதை வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு. அப்புறம் வந்து ஓமப்பொடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச பட்டாணி, காஞ்ச பட்டாணி இருக்குது இல்லைங்களா, முன்னாடி நாளே ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூரி ஒரு 4-5 பூரி எடுத்திருக்கேன் நான். க்ரீன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக உப்பு இருந்தால் போதும். ஏன்னா பொரியில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் வந்து அது தேவையான கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். பூரி வந்து என்னென்னா உங்களுக்கு ரவையும் வந்து கோதுமை மாவு ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு மெல்லீஸாக வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். அது வந்து நான் ரெடிமேடாகவே வாங்கிட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒவ்வொரு எல்லா பொருளையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அந்த பவுலில் பூரியோட. ஃபஸ்ட்டு பூரியை உடைச்சிடலாங்க. இப்போது பொரி போட்டுடலாங்க. தக்காளி ஆட் பண்ணிடலாம். அடுத்து இந்த பூரி வந்து அந்த டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம், நம்ம நல்லா கம்மியாக போட்டால் போதும். இது கார்போஹைட்ரேட்ஸுங்கிறதுனால உப்பு இருக்கும் இதுலேயும். அப்புறம் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல சேட் ஐட்டம், மழைக்காலங்கிறதுனால இது விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். இப்போது உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரெட் சில்லி, க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். புளிப்பு போடலாம். இனிப்பு சட்னி இந்த புளியெல்லாம் போட்டு செய்கிறது நான் இனிப்பு பிடிக்காதுங்கிறனால போடலை. அதான் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் லைட்டாக, கொஞ்சம் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நிறைய வேண்டாம். நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கடைசியாக பட்டாணியும் போட்டுடலாங்க. நல்லா இது வந்து காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து குருமா இருக்குது இல்லைங்களா, மசாலா பூரி போடுற குருமா கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும், மேலே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம். இது கொத்தமல்லி ஓமப்பொடியெலாம் போட்டுடலாம். இப்போது லேசாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாங்க. நிறைய வேண்டாம், ஏன்னா பொரியில் உப்பு இருக்கும். நம்ம வந்து மித்ததுக்கு தான் போடுறோம். நம்ம கம்மியாக போட்டாலே போதும். நிறைய போட்டால் டேஸ்ட்டே மாறிடும். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் போடுறேன். விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இது புளிப்பும் இருக்கும், இதெல்லாம் நல்லாயிருக்கும், அதனால் போட்டிருக்கேன். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம ஒரு சில சமயம் சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும், சில இது நார்மலாக இருக்கும். ஈவனாக பிளெண்ட் ஆகணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுக்கு வந்து மசாலா பூரிக்கு போடுற குருமா இருக்குது இல்லைங்களா, அது நான் மத்தியானம் செஞ்சு வச்சுருந்தேன் சாப்பாட்டுக்கு. இப்போ வந்து அது வந்து இதில் போடுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட்டாணி எல்லாமே இருக்குது இதில். அதை வந்து நான் வீடியோ போட்டிருக்க ஆல்ரெடி லிங்க் கொடுக்குறேங்க. அது மேலாக லைட்டாக போட்டுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. இது போட்டு அப்புறம் ஓமப்பொடியும் அதை நல்லா வந்து இதையும் இது வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். சும்மா அப்படியே வந்து மேலாக வந்து இந்த ஓமப்பொடி போட்டு கொத்தமல்லியை போட்டு தூவி இறக்கிடலாம். இது பண்ணிடலாங்க, சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஈஸி தான், இது கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வீட்டில் வந்து பண்ணி ஹோம்மேட், இது வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஒரு பெஸ்ட்டு சாட் ஐட்டம். இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.